ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து vlogல டே 21. இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஒரு 3 மணி போல் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து மாங்காய் அப்புறம் சக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா கூப்பிட்டு நான் வந்து பைக்கில் வந்து கிளம்பிட்டேன். ஸோ வண்டி ஒரு நிமிஷம் வந்து ஐடியில் ஸ்டார்ட் பண்ணி வந்து விட்ருப்பேன். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அடுத்து வந்து இப்போ பாட்டி வீட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வரதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. ஸோ வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு இனி போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வந்து கிளம்ப போகிறோம். காலையில் சாப்பாடு தோசை, மத்தியான சாப்பாடு வந்து ரசம், அதுக்கப்புறம் வந்து கனவா வந்து வறுத்துருக்கோம், அப்புறம் வந்து குழம்பு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து கனவாகவே போயிட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து பாட்டி வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக அந்த மார்ஷ்மெல்லோ வந்து கலர்ஃபுல் மார்ஷ்மெல்லோ கிடந்தது. ஸோ இதை வந்து ஒரு கத்தியில் குத்தி அப்படியே வந்து நான் தீயில் வாட்டி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து ஐடியாவில் கத்தியில் குத்தி வந்து வச்சுருந்தேன். இது நார்மலாக சாப்பிடும்போது ரொம்ப இனிப்பாக இருக்காது. ஆனால் அந்த வந்து அடுப்பில் வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது மார்ஷ்மெல்லோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சு ஹீட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்டு போது ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருந்தது. ஸோ வந்து இது வந்து யாராவது ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்களும் பார்த்தீங்கன்னா லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இதில் மார்ஷ்மெல்லோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக பாட்டியும் வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டோம். கையில் வந்து கிழக்கம்பு கொண்டு போயிருந்தோம். இதில் வந்து ஆக்ஷன் கேமராவில் எடுத்தேன். ஸோ வந்து ரொம்ப வைடாக வந்துருந்தது. ஆனால் ஆக்ஷன் கேமராவில் வந்து ஃபில்டர்லாம் எப்படி போகணும்னு தெரியாது. ஸோ நான் வந்து இப்படி வந்து ஷூட் பண்ணிட்டேன். அம்மா வந்து கிழக்கம்பு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. பாட்டி வந்து அந்த தலையில கூட்டி செம்மண் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. அதுக்கு மேலே மாங்காய் பறித்து போட்டால் மாங்காய் அடிப்படாதுன்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். என் கையில் வந்து ஒரு சாக்கு ஒன்று வச்சுருந்தேன். அதை கொண்டு போகணும். அதில் தான் மாங்காய் பறக்கி போட்டு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியில் போயிட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே பாடிட்டு இருந்த அந்த செம்மடை நான் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம விலைக்குள்ளே போயிட்டோம். விலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் இடத்துலையும் இந்த 2 நாளைக்கு முன்னாடி என்னவோ மரத்தெலாம் கொஞ்சம் வெட்டியிருக்காங்க. வீட்டிலேருந்து வெட்ட சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய மரங்களை தேவையில்லாமதெல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ அதை வெட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் மாங்காய் பறிக்கிறதுக்கு வந்து பிளான் போட போகிறோம். நாங்கள் கொண்டு வந்த கிழக்கம்பு வந்து ஹைட் வந்து பார்த்தல ஒரு 2 மாங்காய் தான் அது தட்ட முடிஞ்சுது. அதனால் வந்து நாங்கள் அடுத்த கிழக்கம்பு வந்து அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் பாட்டிங்க தான் அந்த கிழக்கம்பு தேடிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கிழக்கம்பு வந்து ஹைட்டு பார்த்தல. ஸோ நாங்கள் வந்து சுற்றி தேடிட்டு இருந்தோம். கடைசி வந்து ஒரு கிழக்கம்பு கிடச்சிது. ஸோ அதை வந்து கட்டி மேலே பறிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். ஒரு 2 அடியிலே வந்து அந்த கிழக்கம்பு உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து திரும்ப இன்னொரு கிழக்கம்பு தேடி எங்கள் அம்மா சுற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த கேப்பில் வந்து அந்த சின்ன கிழக்கம்பு வச்சு என் ஹைட்டு என்னெல்லாம் எட்டுமோ அந்த மாங்காய்லாம் பறிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு மாங்காய் பறிக்கிறதுக்கு விலைக்கு சுற்றுற கடைசி ஜென்ரேஷன் இந்த 90s கிட்ஸாக தான் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க எல்லா ஜென்ரேஷன் கிட்ஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு சில பேர் தான் அந்த பாட்டி தாத்தா விலைகளுக்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. சில பேர்லாம் வெளிநாட்டில் இருக்கிறனால அந்த விலையெல்லாம் இருக்கா எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி ஏதாவது லீவுக்கு வந்து தான் பார்ப்பாங்க. நான் வந்து அடிக்கடி இப்படி போய் நான் ஹெல்ப் பண்ணிட்டுருப்பேன். இது அந்த மாங்காய்லாம் ஒன்றும் பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஸோ வந்து தலையில் விழாமல் வந்து பறிச்சிட்டு இருந்தோம். அதனால தான் அந்த ஓலையெல்லாம் கொண்டு போயிருந்தோம். கீழே போட்டால் வந்து விழாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அடித்தோம். நாங்கள் முதல்ல கட்டினாங்க கம்பு வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு அருவாமாக கட்டியிருந்தோம். ஸோ அது பட்டு அது வந்து அடிக்கடி கீழே வந்துட்டு இருந்தது. ஸோ அப்புறம் வந்து 2ஆவது உடஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்து ஓங்கி அடித்தேன் அந்த மாங்காய் அடிக்க வேகத்தில் கம்பு வந்து உடஞ்சி போச்சு. கடைசியில் நாங்கள் அந்த கம்பு வந்து மாற்றிட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு கருவேப்பிலை கம்பு இருக்குல்ல, அந்த கம்பு வந்து எடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் கட்டிட்டு மேலே கொக்கி போட்டு இழுத்தோம். கொக்கி வந்து மேலே இருக்க கிளையில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதை தட்டி கீழே தள்ளிடணும். அப்புறம் நீ பறிக்க வேண்டாம், நானே பறிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா இறங்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாங்காய்லாம் பறித்து முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாங்காய் கிடச்சிது. இதில் ஒரு கத்தி உடஞ்சிருச்சு, அந்த கம்பு உடஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் முடித்து பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுது. அப்புறம் பாட்டி வந்து கோயிலுக்கு போய்ட்டு இனிமேல் நாளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக தங்கிட்டு நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். விலைக்கு வந்து எப்போ மாதம் தான் வரும். இது வர வழியில் ஒரு சக்க மரம் பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா 5 சக்கை ஒரே இது இருந்தது. அப்புறம் வீட்டு வந்து வேர்வெல்லாம் துடைச்சிட்டு மூஞ்செல்லாம் துடைச்சிட்டு வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த விளாக் அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.